அவிசுவாசமான பொல்லாத ஒரு இருதயம், ஈவில் அண்ட் அன்பிலீவிங் ஹார்ட். எபிரேயர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு எல்லாம் சொன்னதுன்னா, அவிசுவாசமான பொல்லாங்கான இருதயம் நம்மளோடக்குள்ள யாருக்குள்ள இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஏன் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஈவில் அன்பிலீவிங் ஹார்ட் நமக்குள்ள இருக்கும்போது தேவன் எவ்வளோ நன்மைகள், ஏசப்பா எவ்வளோ நன்மைகள் நமக்கு செஞ்சாலுமே அதை ரியலைஸ் பண்ண முடியாம நம்மளை சுற்றி எவ்வளோ நன்மைகள் அவர் செய்கிறாரு, நமக்கு இந்த ஜீவனை கொடுத்துருக்காரு, இந்த உயிரை கொடுத்துருக்காரு, நம்மளை சுற்றி எவ்வளோ நன்மைகளான விஷயங்களை அவர் வச்சிருக்காரு. இது எதுவுமே நம்ம ரியலைஸ் பண்ண முடியாமல் நம்மளோட கண்கள் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம மாறிடுவோம். இந்த ஈவில் அன்பிலீவிங் ஹார்ட் இருக்கும்போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே நம்ம ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக நம்ம இருக்க முடியாது. அதே தான் சேம் அப்ளைஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அவர்கிட்ட ரொம்ப இணக்கமாக நம்மளால் இருக்க முடியாது. அப்போ இந்த ஈவில் அன்பிலீவிங் ஹார்ட் ஒருவேளை நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா, அதை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம அவர் மேலே இன்னும் அதிகமாக நம்ம சார்ந்திருக்கணும், அதிகமாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும்.